பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். நேற்றைய தினம் நம்ம ஒரு நீதி நெறி மிகுந்த அற்புதமான சொற்பொழிவில் துரோணாச்சாரியார் பாண்டவர்களுக்கு குருவாக மலர்ந்தார் என்ற ஒரு நிலையிலே நம்ம அந்த கதையை நிறுத்தினோம். இந்த நிலைகளெல்லாம் நமக்கு எதுக்காக நம்ம சொல்லுகிறோம் அப்படின்னு சொன்னால் அதில் நிறைய அர்த்தங்கள் நிறைவுகள் இருக்குது. ஏகலைவன் முதல்ல துரோணாச்சாரியாருடைய மகனை காப்பாற்றி துரோணருடைய மனைவியிடம் ஒப்படைத்து விட்டார். ஆனால் அதுக்கு முன் நடந்தது என்ன அப்படின்னு சொன்னால் ஏகலைவனுடைய தந்தை காலமாகிட்டார். சிவபெருமான்கிட்ட அஸ்திர வித்தைகளை எல்லாம் வரமாக பெற்று வாங்கியவர். அதற்கு பிறகு அந்த சஸ்திர வித்தைகளை எல்லாம் பயில வேண்டும் என்று சொல்லி ஏகலைவனுடைய தாயார் நாட்டுக்குள் துரோணாச்சாரியர் என்னும் ஒரு குருமகான் இருக்கிறார், அவரிடம் போய் நீ வில்யுத்தத்தை கற்க வேண்டும் என்று சொல்லி அனுப்பினாங்க. ஆனால் அதுவரை ஏகலைவனுக்கு துரோணாச்சாரியார் யார் என்பதே தெரியாது. அந்த துரோணருடைய மனைவியிடம் குழந்தையை ஒப்படைக்கும் பொழுது கூட துரோணாச்சாரியாருடைய மனைவி தான் இந்த அம்மா என்ற விவரமும் அவருக்கு தெரியாது. அவன் ஏதோ ஒரு சேவை, ஒரு ஆபத்தாக இருந்தாலும் அவரை காப்பாற்றணும், அது இன்னார் என்று தெரியாதுங்கிற ஒரு முடிவோடு இருந்து விட்டார். பழங்காலத்தில் பெரியவங்க சொல்லுவாங்க, தானமும் தர்மமும் செய்யும் பொழுது அடையாளம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அன்னதானம் பண்ணுகிற பொழுது இலையில் என்ன இல்லைன்னு பார்க்கணுமே தவிர யார் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான்னு பார்க்கக்கூடாது. யார் சாப்பிட்டுட்டு இருக்கான்னு பார்த்தா மச்சானாக இருப்பான், மாமனாக இருப்பான், தெரிஞ்சவனாக இருப்பான், பெரிய ஆளாக இருப்பான். அப்போ அவனுக்கு தகுந்தாறு போல நீ பரமாறும் பொழுது மற்றவங்களை சரியாக கவனிக்கலைங்கிற கெட்ட நிலை ஏற்பட்டு, அதுக்காக தானம் நடக்கிற பொழுது பொருளை பார்க்க வேண்டும், எந்த இலையிலும் எது இல்லை என்பதை பார்க்கணுமே தவிர முகம் பார்த்து விடக்கூடாது என்று ஒரு முகத்துவத்தை நம்ம முன்னோர்கள் கூப்பிட்டுருக்காங்க, வார்த்தைகளை சொல்லியிருக்காங்க. தர்மம் என்பது இருக்குன்னா நீதியோடு நடக்கிறது, பிற உயிர்களுக்கு உதவி செய்கின்ற பொருட்டாக நடந்து கொள்கின்ற நன்னெறிகளுக்கு பெயர் தான் தர்மம். தர்மம் என்பது கொடுப்பதற்கு பெயர் தர்மம் அல்ல, கொடுப்பதற்கு பெயர் தானம். பிறர் வாழ்விக்க உதவுவதற்கு பெயர் தர்மம், நெறியோடு நடத்தும். அதில் என்ன செய்யலாம்னா தானத்தை கொடுக்கறது நன்னெறி, அதனால் அதுவும் தர்ம நெறி தான் என்பதற்காக தான் தானம் தர்மம் என்ற இரு வார்த்தைகளையும் ஒருங்கிணைந்து கூறக்கூடிய ஒரு தமிழாக்கம் நம்மளுக்கு தோன்றியது. அப்பொழுது துரோணாச்சாரியாரை தேடி ஏகலைவன் வில்லுத்தை கற்பிக்கிறதுக்காக காட்டிலிருந்து நாட்டுக்குள்ளே ஒரு குதிரையில் வந்துக்கிட்டு. அந்த காலத்தில் குதிரை, ஆடு, மாடு எல்லாமே காட்டுக்குள்ளே தான் இருந்துச்சு. அதனால் நினைத்த மிருகத்தை வசப்படுத்தி தான் யூஸ் பண்ணிக்கலாம்ங்கிற ஒரு நிலைகளை வச்சுருந்தாங்க. அதில் ஏகலைவன் தனக்கு குதிரைகளையும் பயன்படுத்தினார். ஆனால் அதற்கு முன்பே பாண்டவர்களுக்கு குருவாக துரோணாச்சாரியார் உட்கார்ந்தார். அப்பொழுது என்ன நடந்துச்சுன்னு சொன்னால் பீமனுக்கு கதை யுத்தம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தார். கதை யுத்தம்னா கதை அப்படி சொன்னால் தண்டாயுதம் என்பது பொருள். கதை யுத்தம் சொல்லிக் கொடுக்குற ஒரு நெறி என்னன்னா, இடுப்புக்கு கீழே கதையை பயன்படுத்தக்கூடாது. இடுப்புக்கு கீழே தண்டாயுதத்தை வச்சு அடிக்கிறதோ போர் புரிவதோ கூடாது, இடுப்புக்கு மேலே தான் பண்ணணும். ஏன்னா அது வலிமை சார்ந்த ஒரு பொருள். இடுப்புக்கு கீழே அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் கால் செதஞ்சு வெறும் போர் செய்ய முடியாது, அது வீரம் கிடையாதுங்க. அதனால் அப்படி ஒரு விதிமுறைகளை பழங்காலத்தில் வச்சுருக்கிறாங்க. அந்த தண்டைப்போர் செய்கிற பொழுது துரோணாச்சாரியார் அற்புதமாக ஒரு விஷயத்தை கற்பித்தார். பீமா, இவ்வளோ நேரமும் நீ எல்லா யுத்தமும் சரியாக புரிந்து விட்டாய், இப்பொழுது நீ வடக்கு திசை நோக்கி நிற்க வேண்டும். உனக்கு பின்னே ஒரு 25 அடி தூரங்களுக்கு இடையில் ஒரு யானை வடக்கு திசை நோக்கி நிற்கும். ஆனால் நீ பின்னோக்கியாக மனதை வைத்து கொண்டு உன் கையில் இருக்கக்கூடிய தண்டத்தை யானையினுடைய நெற்றியில் எரிய வேண்டும். இது போரினுடைய ஒரு வித்தியாசமான முறையாகும்னு சொல்லி பீமனுக்கு அந்த வித்தையை கூறினார். பீமன் முன்னோக்கி நின்று கொண்டு பின்னோக்கியாக தண்டத்தை எறிந்தான். யானையினுடைய முகுள பகுதியில் பட்டுருச்சு. நெற்றியில் பட்டால் பிரச்சனை இல்லை, பட்டம் போட்டிருக்கும். முகுளம்னா யானையினுடைய
மூளையினுடைய குருத்தெலும்பு இருக்கக்கூடிய இடத்துல போய் பட்டுருது. பட்ட உடனே யானைக்கு மதம் பிடிச்சிடுச்சு, திமிர் பிடிச்சிடுது, தன்னை அறியாத ஒரு ஆங்கார ஆவேசம் தோன்றிடுச்சு. தோன்றி இருக்கிற ஆட்களெல்லாம் போய் அடித்து நொறுக்கி இருக்கிற குடில்கள் இருக்கிற கட்டிடங்கள்லாம் இடிக்கி அதை யாராலும் அடக்க முடியலை. அந்த நேரத்தில் ஏகலைவன் வந்து துரோணாச்சாரியரை பார்க்கறதுக்காக வந்துக்கிட்டு இருக்கான். யானை மதம் பிடிச்சி அலைவதை பார்த்த உடனே இவன் காட்டுக்குள்ளே இருந்து எல்லா மிருகங்களையும் வசப்படுத்தி தெரிஞ்சவன், மிருகங்களை தன்மையப்படுத்த தெரிஞ்சவன். உடனே இறைஞ்சாவில் குதிரையிலிருந்து குதித்து ஓடி போய் யானையின் மீது தாவி உட்கார்ந்து யானையை பக்குவமாக தட்டி கொடுத்து அப்படியே அடக்கி கீழே படுக்க வச்சான். யார்? ஏகலைவன். மக்கள்லாம் அவனை கையெடுத்து கும்பிட்டாங்க. ஆபத்திலிருந்து எங்களை காப்பாற்றிய ஆண்டவனுடைய பிள்ளையோ நீ என்று சொல்லி அவனை கும்பிட்டாங்க. துரோணாச்சாரியருக்கு மிகவும் மன மகிழ்ச்சி. நாம் போர்க்கற்பித்த நேரத்தில் இத்தனை பேருக்கு விபத்து வந்துருமோன்னு பயந்துக்கிட்டு இருந்தோம். அவ்வேளை இந்த அன்பு மகன் யார் என்று தெரியாமல் இந்த யானையை அடக்கி நமக்கு நல்லதை செய்தானே என்று சொல்லி அவனை கட்டி தழுவிக்கிட்டான். அந்த நேரத்தில் துரோணாச்சாரியருடைய மனைவி அந்த பக்கத்தில் வந்தான். சுவாமி, இந்த மகன் யார் என்று தெரியுமான்னு கேட்டான். தெரியாதம்மா, நம்ம மகனை அன்னைக்கு காட்டுக்குள்ளே புலி விரட்டியதாக சொன்னேனே, அந்த ஆபத்திலிருந்து காப்பாற்றி புலியை கொண்டு நம் மைந்தனை காப்பாற்றி என் மடியில் கொடுத்த மகன்தான் இவன் என்று சொன்னான். மகனே, உனக்கு நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன் அப்பான்னு சொல்லி துரோணாச்சாரியர் தழுவிக்கிட்டார். உனக்கு என்ன வேண்டும்னு கேட்டான். ஐயா, துரோணாச்சாரியார் இங்கே ஒருத்தர் இருக்காராம், அவர்கிட்ட வில்யுத்தம் கற்பதுக்காக என் தாயார் என்னை அனுப்பினாள். அந்த துரோணாச்சாரியார் நான் தான் பாடினார். உடனே பாத நமஸ்காரம் செய்தார். உனக்கு எல்லா யுத்தங்களையும் நான் கற்பித்து தருவேன், மனம் தளராமல் நீ படிக்கலாம் மகனே என்று ஆசி கூறினார். அப்படி சொன்ன உடனே பாண்டவர்களுக்கு கோபம் வந்துருச்சு. நாம் அரசனுடைய பிள்ளையாக நம்ம இருக்கிறோம், நம்முடைய நாட்டில் நம்மளை விட நாம் ஒரு யானையை அடக்க முடியலை, எல்லா மக்களுக்கும் ஆபத்தை விளைவித்தது. அப்படிப்பட்ட இந்த சபையிலே ஒரு வேடனின் மைந்தன் வந்து யானையை அடக்கி நம்மையும் வென்றுவிட்ட ஒரு புகழை அடைந்து விட்டான். இந்த சாதாரண வீரத்தை வைத்தே இந்த யானையை அடக்கி மக்கள்கிட்ட செல்வத்தை பெற்றவன், செல்வாக்கை பெற்றவன், நமக்கு பாடம் கற்பிக்கிற துரோணரிடம் இவன் வில்யுத்தத்தை கற்றான் என்றால் நாளைக்கு இந்த அரச சபைக்கு மரியாதை இருக்காது என்ற பொறாமையான உணர்ச்சியை உள்ளத்திலே வைத்து, குருமகானே, நீங்கள் அரச புத்திரர்களுக்கு மட்டும்தான் குருவாக இருக்க வேண்டும், சாதாரண மனிதர்களுக்கு நீங்கள் வில்யுத்தம் கற்பிக்கக்கூடாது என்பதை மறந்து விட்டீரா? அதை செய்யக்கூடாது, இல்லை என்றால் அரண்மனையை விட்டு வெளியேறும்னா. பாண்டவர்கள் 5 பேரும் சொன்னாங்க. துரோணாச்சாரியர் இக்கட்டான நிலை, தர்மத்தோடு நடக்க முடியவில்லையே, நம் பிள்ளையை காப்பாற்றினா இந்த மக்களையும் காப்பாற்றினா, அப்படிப்பட்ட ஒரு மைந்தனுக்கு மனதார இந்த வித்தையை சொல்லிக் கொடுக்க முடியாமல் போய்விட்டதே என்று சொல்லி துரோணாச்சாரியர் வந்து அந்த இடத்துல மனசு வருத்தப்பட்டார். வருத்தமடைந்த உடனே ஒன்றும் சொல்ல முடியவில்லை. பரவாயில்லை சுவாமி, நான் ஆண்டவன் விதித்த விதிப்படி நான் கற்றுக்கொள்கிறேன் சொல்லி அதுக்கு பிறகு சிவனை நோக்கி தவம் இருந்து துரோணாச்சாரியாரை குருவாக மனதில் நினைத்து மன்னாரை உருவம் செய்து அவன் சிவனுடைய வரத்தினால பஞ்சபூத அஸ்திரங்களை எல்லாம் பெற்றான். கடந்த சில நாட்கள் கழித்து பாண்டவர்களை வென்றான். இப்படி ஒரு நிலை இருந்த உடனேயே பாண்டவர்களுக்கு ஏகலைவன் மீது ஒரு கண், எப்படியாவது இவனை வந்து வீழ்த்தி விட வேண்டும், நாம் இருக்கும் பொழுது இவன் இருக்கக்கூடாது, அல்லது இவனுடைய வில்யுத்தை எதுவுமே வந்து பலிக்கக்கூடாது, அதை அழிப்பது எப்படி என்ற ஒரு வஞ்சகமான எண்ணத்தை பாண்டவர்கள் மனதில் வைத்துக் கொண்டார்கள். நம்ம எல்லாருமே பாண்டவர்களை தர்மவான்கள் என்று தான் நம்ம இதுவரை படிச்சிருக்கோம். ஆனால் பாண்டவர்களுக்கு இப்படி ஒரு துர்மதி இருந்தது என்பது வந்து யாருக்குமே தெரியாது. ஆனால் அவங்க தான் மகாபாரதத்தில் கதாநாயகர்கள், வேறு வழியும் கிடையாது. இது உண்மை சம்பவம் தானே, கதை கிடையாது, உண்மை சம்பவம். இந்த நிலைகளில் இருக்கிற பொழுது தான் துரோணாச்சாரியர் துருபதனை பற்றி சிந்தித்து பார்த்துக்கிட்டு இருந்தார். வில்யுத்தத்தெல்லாம் நல்லா கற்பித்து பாடங்களெல்லாம் புகட்டி குறி தவறாத வில்லையும் கருணம் தவறாத கதை யுத்தத்தையும் கற்பித்து தன் மாணவர்களாகிய பாண்டவர்களை வலிமை மிகுந்தவர்களாக ஆக்கி ராஜ ஒரு குருவாக இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது துருபதன் தன்னை அவமானப்படுத்திய விஷயத்தை சிந்தித்து கொண்டு இருந்தார். துருபதன் ராஜா
ஆனால் அதே ராஜாவும் இந்த துரோணாச்சாரியாரும் ஒன்றாக குருகுலத்திலே பயின்றவர்கள். படித்திருந்தாலும் ராஜாவை போய் ஏன் துருபதான்னு கேட்டது துரியோதனுடைய துரோணாச்சாரியாருடைய குற்றம். எவ்வளோதான் ஒன்றா படித்திருந்தாலும் அவன் ஒரு பதவியவோ ஒரு தகுதியவோ ஒரு செல்வாக்கையோ பெற்றுவிட்டால் நண்பனாக இருந்தாலும் சபையில் சபை மரியாதையோடு கூப்பிட்டு பழகணும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்குது, மரியாதை நிமித்தமான விதி. அந்த விதியை மீறி அரசனாகிய துருபதனை துருபதா துருபதான்னு சொன்னது துருபதனுடைய உள்ளத்தில் துரும்ப கொண்டு காற்றுல அடித்த மாதிரி பெரிய துன்பத்தை கொடுத்தது. அதனால்தான் துரோணாச்சாரியரை வெளியே தள்ளினான். வெளியே தள்ளின அவமானம் தாங்க முடியாத துரோணாச்சாரியர் அன்னைக்கு சாபமிட்டார். என் சீடன் ஒருவனால் உன்னை வென்று தேரிலே கட்டி என் காலடி வீழச் செய்வேன் என்று சபதமிட்டிருந்தான் துரோணாச்சாரியார். அதை உணர்ந்து பார்த்தார். நம்ம அன்னைக்கு துருபதனை சொன்னோம், எப்படியாவது அவனை வென்று வர வேண்டும், கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் அவர் உள்ளத்தை உணர்ந்துக்கிட்டு இருந்தார். அப்பொழுது அர்ஜுனன் அங்கிருந்து வந்தார். குருநாதா, ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கிறீரே, என்ன விஷயம்னு கேட்டார். அவர் நடந்ததெல்லாம் சொன்னார். துருபதனுக்கும் எனக்கும் ஒரு காலத்தில் இப்படி நடந்தது. என் சீடன் ஒருவனால் அவனை கட்டி இழுத்து கொண்டு வருவேன் என்று அவனிடம் நான் சபதமிட்டிருந்தேன், அதை நிறைவேற்ற வேண்டும். அதுதான் யாரை அனுப்பலாம் என்று தெரியவில்லை அர்ஜுனா அப்படின்னு கேட்டேன். அதில் வஞ்சகமான ஒரு உள்ளத்தை மனதில் வைத்து கொண்டிருந்த அர்ஜுனன், சாமி உங்கள் எண்ணங்களை நிறைவேற்றிவிட்டால் நான் கேட்ட வரங்களை தருவீரான்னு கேட்டான். துரோணாச்சாரியாருக்கு துருபதனை வெல்ல வேண்டும் என்ற ஒரு ஆவலில், ஒரு அவமான துடிப்பில், நம்ம காரியம் நிறைவேற்றினா போதும் அப்படிங்கிற எண்ணத்தின் உணர்ச்சியில் ஆழ்ந்து சிந்திக்காம நீ என்ன கேட்டாலும் தருவேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துட்டார். யார்கிட்ட? அர்ஜுனன். ஆனால் அர்ஜுனன் தர்மத்தை கேட்க போகிறானா அதர்மத்தை கேட்க போகிறானாங்கிறத அந்த இடத்துல துரோணாச்சாரியார் உணரவே இல்லை. அதுதான் அங்கே நடந்த ஒரு பெரிய சம்பவம். அதனால தான் ஒரு மனிதன்கிட்ட பேசும் பொழுது அவன் வேற எந்த சிந்தனையும் மனதை அலப்பாய வச்சுருக்கானா, நம்மகிட்ட பேசுறதுக்கு மனதை ஒருநிலைப்படுத்தி கொண்டு வந்திருக்கானா, அவனுடைய உணர்ச்சியை ஒழுங்குபடுத்தி வச்சிருக்கானா அப்படிங்கிற சமயோசிதமான உணர்வுகளை அறிந்து ஒருவர்கிட்ட பேசுகிறோம்னா பதிலும் சரியாக இருக்கும், பலனும் கரெக்டாக இருக்கும். நம்மகிட்ட ஒன்று பேசிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு சிந்தனையில் போய் இருந்தான்னு சொன்னால் நம்ம வார்த்தை அவன் செவியில் கேட்கும், சிந்தனையில் புகுந்துக்கிடாது. அப்போ இது மனோதத்துவ ரீதியான மனப்பக்குவ நிலை. அந்த நிலையினுடைய அடிப்படையை பார்த்தோம்னா துரோணாச்சாரியார் துருபதனை வெல்ல வேண்டும் என்ற ஆவேசத்தில் தன்னுடைய மனதை ஆங்காரப்படுத்தி வச்சிருக்கும் பொழுது அதை ஒருத்தன் நமக்கு துணையாக நிறைவேற்ற போகிறானே, அவனுக்கு என்ன வரம் கேட்டாலும் கொடுத்துரும்னு சிந்திச்சாரே தவிர அது தர்மமாக இருக்குமா அதர்மமாக இருக்குமாங்கிறத அவரை பற்றி யோசிக்கவே இல்லை. இதோ புறப்படுகிறேன் போருக்குன்னு சொன்னால் பாண்டவர்கள் துருபத நாட்டை நோக்கி போர் தொடுத்தார்கள். கடினமான போர் நடந்தது. அந்த போரிலே துருபதனை வென்று தேரிலை கட்டி துரோணாச்சாரியார் காலில் கொண்டு விளைவிட்டார். அப்பொழுது கூறினார் துரோணர், துருபதா, உன் அரச பதவி எங்கே? உன் ஆடல் பாடல்களெல்லாம் எங்கே? ஆணவத்தோடு என்னை வெளியேறு என்று சொன்னாயே, புரிகிறதா என்னுடைய வில் யுத்தத்தின் மகிமை? என் குரு என்ற ஒரு சக்தியின் தன்மையை நீ பார்த்தாயா அப்படின்னு துருபதனை கேட்ட உடனே துருபதன், சுவாமி என்னை மன்னிக்க வேண்டும். ஏன்னா நாடு எல்லாமே பாண்டவர்களுக்கு அடிமை, துரோணருக்கு அடிமை ஆயிடுது. இப்போ துருபதன் சாதாரண மனிதன் ஆயிட்டான். உடனே துரோணர் கூறினார், பசு கேட்டதுக்கு தரமாட்டேன் என்று கூறினாய் துருபதா, இப்பொழுது நீ எனக்கு யாசகன். இதோ உன்னிடமிருந்து போர் செய்து கொண்டு வந்த இந்த நாட்டை உனக்கு மீண்டும் நானே தானமாக தருகிறேன் சொல்லி நாட்டவே திருப்பி கொடுத்தார். அவன் வெட்கம் குனிந்து நாணி சென்று வாங்கிட்டு மீண்டும் தன் நாட்டில் போய் அரசாட்சி செய்தான். துருபதனுடைய நாட்டில் பிறந்த மகள் தான் திரௌபதி. அக்னி யாகத்தில் பிறந்தவா. அவன் பாண்டவர்கள் கட்டிக்கிட்டாங்க. துருபதனுக்கும் பாண்டவ நாட்டுக்கும் ஒரு சொந்த சம்பந்த உறவுகள் ஏற்பட்டு போச்சு. அது நடந்த முடிந்த உடனே கேட்டார் அர்ஜுனன், குருநாதர் அவர்களே, எனக்கு ஒரு வர வேண்டும் என்று கேட்டேனே, அதை தருவீர்களா? அப்படி கேள்மகனே, தருகிறேன். யாரை பற்றி கேட்டாலும் மறுக்காமல் தருவீரா? தருவேன். உம்மை மானசீகமாக குருவாக ஏற்றிருக்கின்ற ஏகலைவனுடைய கட்டை விரலை வெட்டி
அவன் வில்யுத்தம் ஏற்றாத அளவுக்கு அவனை நிறுத்தி வைத்து வர வேண்டும், முடிய வேண்டும். துரோணருக்கு ஒண்ணுமே சொல்ல முடியல, ஒண்ணுமே சொல்ல முடியல. ஆனா துரோணர் நினைத்தா என்ன சொல்லியிருக்கலாம்னா, உயிர்வதையை தவிர வேற எப்பொருள் கேட்டாலும் வரமாக தருவேன்னு சொல்லியிருக்கணும். அந்த தர்மத்தை துரோணர் மறந்தார். குருவாக இருந்தாலும் அவர் அந்த தர்மத்தை மறந்தார். உயிர் வதையை தவிர மற்ற எப்பொருளையும் தானமாக கேட்டால் தருவேன் என்று சொல்லியிருந்தால் ஏகலைவனுடைய விரல், கட்டை விரல் வெட்டப்பட்டிருக்கார். ஆனால் அதை அவர் சொல்லவில்லை. ஏன்? நம்முடைய பொறுப்பு பெயரும். அரசு சார்ந்த மக்கள்கிட்ட வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இவன் சொல்ல மீறி விட்டால் நாளைக்கு பிரச்சனை வந்துடும்ங்கிறத ஒரு தன் பயம், ஒரு சுயநலம், இந்த உணர்ச்சியை உள்ளத்துக்குள்ளே இருக்கிறதுனால அவரால் அதை மறுக்க முடியல. அதை வரம்ங்கிறதுலே சேர்த்துட்டேன். எப்படியாவது நான் வென்று வருகிறேன், என் மைந்தனாகிய உனக்கு அதை செய்யாவிட்டால் என்னன்னு சொல்லி ஏகலைவனுடைய உயர்ந்த மனதை பற்றி புரியாமல், அவனுடைய உயர்தரமான பக்தியை புரியாமல், அவனுடைய ஒழுக்கத்தை புரியாமல் துரோணர் கட்டை விரலை தட்சணையாக வாங்க வனத்துக்கு புறப்பட்டார். அந்த வனத்தில் போய் ஒரு இடத்துல உட்கார்ந்து ஒரு நாள் பர்ணய சாலை போட்டு தன் சீடர்களோடு உட்கார்ந்திருந்தார். சீடர்களில் பாண்டவர்கள் வரவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவனுக்கு தூது அனுப்பினார் ஏகலைவனுடைய பர்ணய சாலைக்கு. உன் குருமகானாகிய துரோணாச்சாரியார் வந்திருக்கிறாரப்பா என்று கேட்டார். உடனே அவருக்கு தட்டு அதாவது அந்த காலத்தில் உள்ள மூங்கில் தட்டு, படுகை தட்டுகளை வைத்து கனி வகைகளும் மலர்களும் காட்டு பூக்களையும் வைத்து வரவேற்று பூச்சரமாக தொடுத்து துரோணாச்சாரியர் தன்னுடைய பர்ணய சாலைக்கு அழைத்து சென்றார் ஏகலைவன். மாலை மரியாதையோடு, ஈசனே என்பால் இறங்கி வந்ததுக்கு ஈடாகும் ஐயனே, குருவாகிய உமது திருப்பாதம் என் அடியில் பட வேண்டுமென்றால் அடியேன் முன் செய்த பாவங்களெல்லாம் தீர்ந்ததாக உணர்ந்தேன் என்று பக்தியோடு அப்பாதம் பணிந்தார். அந்த பாதம் பணிந்தவனுக்கு கிடைத்த தண்டனை பின்னால் விளக்கப்படும். அதுக்கு பிறகு எல்லா கனிவகைகள் எல்லாம் சாப்பிட்டு முடித்தவுடன், ஏகலைவா சுவாமி, உனக்கு இந்த யுத்தத்தை எல்லாம் சொல்லிக் கொடுத்தது யார் அப்படின்னு கேட்டார். மானசீகமாக உங்களை குருவாக நினைத்து ஈஜனனை நான் பெற்ற வரம்தான் சுவாமி. குருவென்றால் எனக்கு தட்சணை தந்திருக்க வேண்டும் அல்லவா அப்படின்னு தாங்களுக்கு என்ன வேண்டும் கேளுங்கள், நான் தருகிறேன். அவன் பரந்த மனப்பான்மையுடைய உயிரவா கட்டுற போறாரு, பொருளைத்தானே கேட்பாரு. குரு எல்லாம் தெரிந்தவராச்சே, நம்மளை சாகடிக்கிறதுக்கு நினைப்பாரா? நம்ம அங்கத்தை பங்கப்பட நினைப்பாரா? வாழ்விக்க வந்தவன் தானே குருவாக இருக்க முடியும். தாழ்விக்க வந்தவன் குருவென்றும் தகுதியற்றவனாக இருப்பானே. இவன் தயாபர தத்துவனாகிய ஈசனின் மறு அவதாரம் அல்லவா? நம்மை ஒருபொழுதும் குறைக்க மாட்டான் என்ற உணர்வோடு தாங்கள் என்ன கேட்டாலும் தருவேன் சுவாமி என்று சொன்னார். அவனுடைய அன்பு மிகுந்த ஒரு வார்த்தை. ஆனால் ஏகலைவனுடைய மனைவிக்கு ஒரு நாள், அந்த முதல் நாள் இரவில் ஏகலைவன் பாதிக்கப்படுவதாகவும் அங்கம் பங்கப்படுவதாகவும் கனவில் பராசக்தி உணர்த்தி விட்டாள். அதை உணர்ந்து ஏகலைவனை தடுத்து நிறுத்தினாள். தட்சணை தருவதாக சொல்லாதீர்கள் கேட்டார். குரு கேட்டு கொடுக்க மறத்தால் பாவம் எனக்கு பிடிக்கும், நாம் நல்லா இருக்க வேண்டும் என்றால் குருதட்சணையை கொடுத்தே ஆக வேண்டும் என்று சொல்லி முன் வந்தார். என்ன சாமி வேண்டும்னா, உன் கையினுடைய கட்டை விரல் எனக்கு தானமாக வேணும். யோசிக்காமல் தருகிறேன்னு சொன்னா அம்பு எடுத்து கட்டை விரலை வெட்டி கொடுத்தான். அம்பு எங்கிருந்து பிடிக்க முடியும்? கட்டை விரல் எடுத்தாச்சுன்னா அம்பு பிடிக்க முடியுமா? முடியாது, அம்பு எய்ய முடியாது. அந்த கட்டை விரலை வாங்கி ஒரு பட்டத்து இலையில வச்ச உடனே சாரதாம்பிகை தோன்றினாள். சாரதாம்பிகை தோன்றி அருமையான வாசகத்தை சொன்னார். ஏகலைவன் ஏக பரம்பொருளாக இருக்கின்ற கள்ளமில்லாத இதயத்தை படைத்தவன் துரோணா, பாண்டவர்களை பெரிதாக நினைத்து அந்த சீடர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக கள்ளம் கவடமற்ற மாசற்ற மனங்கொண்ட இந்த ஏகலைவன் என்னும் உத்தம சீடனினுடைய விரலை நீ தட்சணையாக கேட்டது மகா பாவம், மகா குற்றம். அவனுடைய உள்ளத்தில் இன்னும் உன்னை குருவாக நினைக்கிறான், நீ வாங்கிவிட்டாய் என்ற கண்ணீர் அவனுக்கு வரவில்லை. அவன் செய்ய வேண்டிய சாபத்தை உனக்கு நான் தருகிறேன். எந்த சீடனுக்காக ஒரு உத்தம சீடனுடைய கட்டை விரலை நீ காணிக்கையாக வாங்கினாயோ
அந்த சீடர்கள் உனக்கு எதிரியாக மாறுவார்கள். அந்த சீடர்களே உன்னுடைய தலையை வெட்டி உன்னை அழிப்பார்கள். எந்த வில்யுத்தம் ஏகலைவன் தொடக்கூடாது என்று நீ நினைத்தாயோ அதே மாதிரி வில்லை அம்பை நீ தொட முடியாமல் மன சஞ்சலத்தால் மந்திரத்தை மறந்து தந்திர வித்தையை இழந்து தலையை நீ பறிகொடுப்பாயாக. இதுவே ஏகலைவனுக்கு நீ செய்த துரோகத்தின் சாபமாகும் என்று சொன்னாள் சாரதாம்பிகை. அதே மாதிரி கடைசி போரில் துரியோதனனுடைய அவையில் துரோணாச்சாரியார் போய் இருந்தார். அஸ்வத்தாமா என்னும் ஒரு யானை இறந்ததை தர்மன் அஸ்வத்தாமன் என்னும் யானை இறந்து விட்டதுன்னு சொன்னான். அந்த வார்த்தையை கேட்டவுடன் துரோணாச்சாரியாருக்கு நம்ம மகன் பேரு தானே அஸ்வத்தாமன், அவன்தான் இறந்துட்டாமனு மன சஞ்சலத்தில் மந்திரத்தையும் வீரத்தமையும் மறந்து சோர்ந்தார். தக்க வேளையிலே பாண்டவர்களில் ஒருவன் போய் துரோணாச்சாரியர் தலையை துண்டித்தான். இந்த சாபம் நிறைவேறியது. புரிந்து கொள்வது என்ன? குரு மட்டும்தான் ஒருவனுக்கு சாபம் விட முடியும் என்ற எண்ணம் அப்படி அல்ல. சீடன் கூட உத்தமனாக இருந்தால் குருவனுடைய சாபமும் பாவமும் குருவனுடைய சாம்ராஜ்யத்தை அழிச்சிடும். அதனால் பாவத்துக்கும் புண்ணியத்துக்கும் அடையாளமே கிடையாது, செயல் மட்டும்தான் உண்டு. தர்மம் செய்தால் தர்மம், பாவம் செஞ்சால் பாவம், கர்மம் செஞ்சால் கர்மம். அதனால் செயலில் தான் வெற்றியும் புண்ணியமும் இருக்கே தவிர மனிதனுடைய பிறப்பிலோ அவனுடைய அழகிலேயோ அந்தஸ்திலேயோ பதவியிலேயோ பொறுப்பிலேயோ பொருளிலேயோ நிச்சயமாக கிடையாது. நடைமுறை ஒழுக்கத்திலும் நடைமுறை நீதியிலும் மட்டும்தான் பாவமும் புண்ணியமும் மலர்ந்து கிடக்கின்றன. அதற்கு கடைபிடிக்க வேண்டிய ஒரே ஒரு சக்தி மனிதனின் உயர்தரமான மனோசக்தி. இந்த மனதை மட்டும் ஒழுங்குபடுத்திட்டாங்கன்னா போதும், மனுஷன் எல்லா விஷயத்திலும் ஜெயிச்சுருவான். மனதை நேர்படுத்திட்டாங்கன்னா போதும், அவன் ஜெயிக்க முடியாதது ஒன்றுமே கிடையாது. ஆனால் இந்த மனதை செம்மைப்படுத்த முடியாதவன் தான் இந்த உலகத்தில் மனிதனாக கிடந்து அலப்பாஞ்சிக்கிட்டு இருக்கான். அந்த மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கு தான் ஆன்மீக நெறிகள், குருமார்களின் தத்துவங்கள், அருள் உபதேசங்கள் இவைகளெல்லாம் தோன்றியது. ஆகையினால் எல்லா பக்தர்களும் தன்னுடைய மனதை உணர்ந்து நாம் சொல்வதும் செய்வதும் சரிதானா என்பதை தனக்குள்ளே உணர்ந்து தன் மனதில் இருக்கின்ற கள்ளம் கபடம் பொறாமை என்னும் உணர்வுகளை நீக்கி மாசிலாத மனமாக ஆக்கி ஈசனை தன் இதயத்தில் இருப்பிடமாக வைத்து மாசிலா மனமே ஈசன் கோயில் என்ற சத்தியத்தை நிறைவேற்றி வாழ்வோம் என்று சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறோம். வாழ்க வளம்.